விஜய் கிளேட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும், அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பணம் வருவதற்கு உண்டான வழிபடும் தெய்வம், வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வகையிலே சொல்ல இருக்கேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க. ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் என் ஆத்மன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரச்சோதியாத் என் உபாசன மகாவாரகினன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதியாத் என்னுடைய உபாசன தினமாக பகலாமுகி. ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தீமிகை தன்னோ தேவி பிரச்சோதியாத். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களானால் பணத்தட்டுப்பாடு, பண தேவைகள், பண வரவு அதிகரிக்க, பணம் பல வழிகள் வந்து சேர அவர்கள் வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்று பார்த்தீர்களானால் லக்ஷ்மியிலே விஜயலக்ஷ்மி, விஜயலட்சுமி, அஷ்டலட்சுமியிலே விஜயலட்சுமி என்று இருப்பார்கள். விஜயலட்சுமி படத்தை வைத்து வீட்டிலே வைத்து வழிபட்டு வர வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலே வைத்து வழிபட்டு வரலாம். இவ்வாறு வழிபட்டு வருவதனால் கேட்டிருந்தல் கிடைக்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும், பணத்தட்டுப்பாடு நீங்கும், பிரச்சனைகள் தீரும், இதெல்லாமே கண்டிப்பாக நடந்துடும். அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்று பார்த்தீர்களானால் ராமர் கோயிலே கோதண்ட ராமன் இருப்பார். கோதண்ட ராமர், அந்த கோயிலுக்கு சென்று வழங்கி வழிபட வேண்டும். அந்த கோயிலில் சென்று லக்ஷ்மியுடன் கூடிய கோதண்ட ராமர் இருப்பார். சீதா, லக்ஷ்மி என்றால் சீதா தான், அந்த சீதையுடன் கூடிய ராமன், சீதாராமன் சொல்லுவாங்க. அந்த கோதண்ட ராமரை வணங்கி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும், பணத்தட்டுப்பாடு நீங்கும், பண வரவு அதிகரிக்கும், பணப்பிரச்சனை தீரும், இதெல்லாமே சொல்லலாம். அதற்கப்புறம் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது, பணம் ஒரு எதிர்பார்த்து செல்லும் பொழுதும் பணத்தட்டுப்பாடு நீங்கவும், பணப்பற்றாக்குறை அகலவும், பணம் பல வழியில் வந்து சேரவும், நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் கையில் வைத்து கொண்டிய படம் வந்து பால தண்டாயுதபாணி படம், பால முருகன் சொல்லுவாங்களே, அந்த பால தண்டாயுதபாணி அந்த படத்தை கையில் வைத்திருக்க வேண்டும். அதை வைத்துக்கொண்டு அதை பார்த்து கொண்டு சென்றீர்களானாலும், அதை பிரச்சனை முடிந்து விட்டும் அதை பார்த்து கொண்டு அந்த படத்தை பார்த்து நன்றி சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். வெளியில் செல்லும்பொழுது அதை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். வீட்டிற்கு வந்தது கூட அதை பார்த்துவிட்டு நன்றி கூறி முடிக்க வேண்டும். இப்படியாக செய்து வர வேண்டும். இதெல்லாம் சூட்சமான விஷயங்கள். பண விஷயம் வருவதற்கு, பண தட்டுப்பாடு நீங்க, பண பற்றாக்குறை தீர, பணம் பல வழிகளில் வந்து சேர, இதெல்லாம் ஆராய்ந்த அனுபவத்தை தான் சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போது நான் சொல்லி வருகிறேன். எனவே நீங்கள் இவ்வாறாக கடைபிடித்து வந்தீர்களானால் உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகி, பணப்பிரச்சனை தீர்ந்து, பண தட்டுப்பாடுகள் அகன்று, எல்லா விஷயத்திலுமே நன்மை நடக்கும் என்று கூறி, நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.